ஒருவேளை உள்ளத்துக்குள்ளே, இல்லத்துக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே ஒரு வேலை சமாதான கேடுகளை நீங்கள் சந்திக்கிற நபராக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறேன். பிரியமான கர்த்தருடைய உறவுகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். பிலிப்பியர் 4:9 சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நம்மோடு தேவன் இருக்கிறார் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அவர் இம்மானுவேலாக இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் சமாதானத்தின் தேவனா, அதாவது நிம்மதியை கொடுக்கிற தேவன். அவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவருக்குள் இருந்த சமாதானம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்க போகிறார். அவருக்குள் இருக்கிற சமாதானத்திலே கேடுகள் இருக்காது, சமாதானத்துக்குள்ளே பிரச்சனைகள் இருக்காது. அது தெய்வீக சமாதானம் என்று சொல்லலாம். ஒருவேளை உள்ளத்துக்குள்ளே, இல்லத்துக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே, உறவுகளுக்குள்ளே, வேலை பார்க்கிற ஸ்தலத்திலே ஒரு வேலை சமாதான கேடுகளை நீங்கள் சந்திக்கிற நபராக இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், நான் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். உன் சமாதான கேடுகள் அனைத்தையும் நான் மாற்றப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு தெய்வீக சமாதானம் உங்கள் வாழ்வில் கடந்து வருவதாக பெற்றுக்கொள்ளுங்கள். ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. God bless you.